ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பருப்பும் நெய்யும் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பாரம்பரிய நெல் வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜீரகச்சம்பா அரிசி. இந்த ஜீரகச்சம்பா அரிசிக்கு ஏன் இப்படி பேர் வந்தது அப்படின்னா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜீரகத்தோட அளவையும் வடிவையும் ஒத்து இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து ஜீரகச்சம்பா அரிசின்னு பேர் வந்தது. ஜீரகம் எப்படி நமக்கு வந்து ஒரு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமோ, அதே மாதிரி இந்த ஜீரகச்சம்பா அரிசியில் நமக்கு என்ன ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டாலும் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராது. நம்ம நார்மலாக பாரம்பரிய அரிசி வகைகளில் நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் அளவு தான் நம்மளால் எடுத்துக்க முடியும், ஆனால் நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஆனால் இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அளவு எடுத்துக்கலாம், எந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த அரிசியை நம்ம வந்து பிரியாணி அரிசின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அரிசியில் நம்ம பிரியாணி செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் நார்மல் பிரியாணி அரிசியில் பிரியாணி செய்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ இப்போ இந்த அரிசியில் நம்ம எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ வந்து இது குக்கரில் தான் செய்கிறேன். எப்படி குக்கரில் குழையாமல் செய்யலாம்ங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நெய்யோட கூட நான் வந்து குக்கிங் ஆயிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பிரியாணி மசாலாவுக்கு வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ கடையில் சேல் பண்ணக்கூடிய இந்த 10 ருபீஸ் பேக்கெட் மசால் பேக்கெட் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து அதை தான் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்குவேன். ஏன்னா நான் வந்து 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2.5 டம்ளர் அரிசிக்கு வந்து இந்த ஒரு பேக்கெட் மசாலா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதில் இருக்கக்கூடிய கசகசாவையும் அஜினோமோட்டோவையும் மட்டும் எடுத்துகிட்டு மற்ற மசாலாக்கள் எல்லாத்தையும் நான் இந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கருகிடும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதில் வதக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதை எதுக்காக எடுத்து வைக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 4 வெங்காயத்தை நம்ம வந்து இந்த மசாலாக்களோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதை வந்து நான் மொரட்டாரில் வந்து தட்டி எடுத்து நான் அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயமும் நம்ம புதினாவும் எவ்வளோ தூரம் சேர்க்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 3 தக்காளி சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த மசாலா கலவைகள் இருந்து வந்து தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வெங்காயம், புதினா, பூண்டு, தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி சேர்க்குறது வந்து இதை வந்து நல்லா வதங்கணும். நல்ல சுருளை வதங்க நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பிரியாணி வந்து இந்த மசால் வந்து பிரியாணியோட அரிசியில் வந்து நல்லா இறங்கிடும். ஸோ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட், இப்போ புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, அதில் பாதி கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ வதங்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு அந்த டைமில் நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கலவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்தூள் வந்து சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து காரத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்தோட அளவுலாம் வந்து நம்மளுடைய விருப்பப்படி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதில் காரத்தூள், நம்ம மஞ்சத்தூள் நல்லா மசாலாலாம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நல்லா வதங்கட்டும்.
ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ தயிர் ஆட் பண்ணும்போது அந்த மசாலா கலவைகள் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து ஒன்று போல் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ பிரியாணி மசாலாவுக்கு தேவையான இந்த கலவையை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுடைய இஷ்டம் தான். நான் வந்து ஒரு சின்ன கேரட் வந்து 2 கேரட் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 5-6 பீன்ஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் காலிஃப்ளவர், அப்புறம் வந்து பச்சை பட்டாணி, இந்த மாதிரி என்ன மாதிரியான உங்களுக்கு காய்கறி கலவைகள் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசியோட அளவு வந்து பார்க்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து 20 நிமிஷம் ஊற வைக்கணும். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.25 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1.25 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம காய்கறிகள் வந்து வச்சிருக்கிறதுனால நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த தண்ணியையும் அரிசியும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ மினிமம் 20 மினிட்ஸாவது நம்ம வந்து கண்டிப்பாக ஊற வைக்கணும் அரிசியை. ஸோ இதில் வந்து தேவையான அளவு நான் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம மேலே வந்து கொஞ்சம், அதாவது குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம நெய் ஆட் பண்ணிவிட்டு கிண்டக்கூடாது. ஸோ அப்படியே நெய்யை வந்து விட்டுட்டு நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரு விசில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர். இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மசாலா எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் வந்து நம்ம அரிசி பாருங்கள் குழஞ்சிருக்காது. இன்னொன்று, நம்ம இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மசாலாவுமே வந்து இந்த அரிசியில் இறங்கியிருக்கும். அதுவே வந்து ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொன்று வந்து பிரியாணி வந்து சூடாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த அரிசியில். ஸோ ஆற உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் படி இந்த அரிசியில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் பருப்பு நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.